நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காய கறி பார்க்க போகிறோம். நான் வெங்காய கறிக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நிறையாவே எடுத்திருக்கோம். கொத்தமல்லி தழை, இதுக்கு கரம் மசாலா போடணும். இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை, வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இதை வச்சு தான் நம்ம சூப்பரான வெங்காய கறி செஞ்சு ரசம் வச்சு சாப்பிட போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது கூட ஒரு லெக் பீஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு லெக் பீஸில் 4 லெக் பீஸ் இருக்குது. ஃப்ரை பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. இந்த ஆயில்லையே தான் நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் காயிட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலரெல்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். ரொம்ப வந்து வணங்க வேண்டாம். ஏன்னா வெங்காயம் நம்ம சாப்பிட்றப்போ அந்த வெங்காயம் கடிப்படணும். அப்போ தான் இந்த இதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். முழுசாகவே சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை இதையும் நல்லா இது கூட வணக்கிடுவோம். இதை வணங்குறதுக்குள்ளேயும் நம்ம இதையை பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். போதும், இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இதில் வந்து இடித்து வச்ச இஞ்சி பூண்டு வந்து இடித்து எடுத்துருக்கோம். இதுக்கு இடித்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா வந்து வெங்காயத்தை கூட வணக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். அப்போ தான் பச்சை ஸ்மெல் போகும். வெங்காயம் அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. இதுக்கு வேறு எதுவுமே வச்சுக்க வேண்டாம். ரசம் மட்டும் இருந்தாலே போதும். நல்லா சாப்பிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம இந்த சிக்கனை சேர்த்திக்கலாம். நல்லா இதில் கலக்கி விடலாம் அந்த சிக்கனை. இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்திக்கக்கூடாது. சிக்கனில் உள்ள தண்ணியிலேயே தான் வேகணும். தண்ணி சேர்த்திக்காதீங்க. இது நல்லா வதங்கட்டும். சிக்கன் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்கிறது மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா வரமிளகா முழுசாக போட்டிருக்கோம். நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுவோம். அது கூட மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்திட்டு ஒரு நல்லா கலக்கி விடுங்க. கரம் மசாலா தூள், தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்திக்காதீங்க. அந்த எண்ணெயிலேயே ஃபுல்லாக நல்லா வதங்கட்டும். அதே மாதிரி மூடி போட்டும் வதக்க வேண்டாம். மூடி போட்டிங்கன்னா தண்ணி இதாகும். நல்லா ட்ரையாக இதை நம்ம வதக்கி எடுக்கணும். அப்போ தான் இந்த வெங்காய கறி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் இதுக்கு போட வேண்டியது. ரொம்ப ஈஸி. சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாம். டக்குன்னு ஒரு வெங்காய கறி பண்ணிடலாம் வீட்டில். இது நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆகட்டும். கடைசியாக ஃப்ரை ஆகி முடிச்சது பச்சை மிளகாயும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துனா இந்த டிஷ் ஓவர். சிக்கன் லெக் பீஸ் செய்ய போகிறோம். இதுக்கு நான் என்னென்ன மசால் போட்டிருக்கேன்னா, இஞ்சி பூண்டை வந்து நல்லா இடித்து போட்டிருக்கோம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், குருமிளகுத்தூள், சீரகத்தூள், எலுமிச்சம்பழம், கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்தி இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் சிக்கன் லெக் பீஸை. குழந்தைகளுக்கு வந்து எள்ளு நம்ம கொடுக்குறது இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ணுறப்போ எள்ளு சேர்த்தி கொடுங்க. அவங்களுக்கும் எள்ளு கொடுத்த மாதிரி ஆச்சு. நம்ம எந்த டிஷ்லேயுமே அதிகமாக எள்ளு சேர்த்திக்கிறது இல்லை. இந்த ஃப்ரை பண்ணுறப்போ குழந்தைகளுக்கு எள்ளு சேர்த்தி கொடுங்க. உடம்புக்கும் நல்லது. அவங்க லெக் பீஸ்னால் எல்லா குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி சில்லி போடுற ஐட்டம்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து எள்ளு சேர்த்திக்கலாம். வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம லெக் பீஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம்.
ஒரே பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிக்கன் வெந்துச்சுன்னா நம்ம வெங்காய கறி ரெடி. இன்னும் கூட கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா குயிக்காக ரெடி ஆகிடும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். எல்லாம் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வெங்காய கறி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். நம்ம சுட சுட சாதம், நம்ம சிக்கன் வெங்காய கறி வச்சுக்கலாம். நல்லா ரசம், முட்டை. நம்ம வீட்டு சின்ன குட்டிக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண சொல்லலாம். டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் தங்கம், எப்படி இருக்குன்னு. சமையலுக்கு நீங்களே வெளியே செஞ்சு பார்த்து சொல்லுங்கள்.